நிறைவேற்று அதிகாரத்தினை நீக்கும் தருணம் இதுவல்ல, சஜித் தெரிவிப்பு. தரமற்ற மருந்து இறக்குமதி, சுகாதாரத்துறையின் உயர் அதிகாரிகளிடம் சிஐடி வாக்குமூலம். சமூக நீதியை தலைகீழாக மாற்றிய ஜனாதிபதி, எதிர்க்கட்சிகளுக்கு விடுத்துள்ள அழைப்பு. கட்சிக்காக விட்டு கொடுப்புகள் அவசியம், ஸ்ரீநேசன் தகவல். பணி பகிஷ்கரிப்பினால் யாழ் போதனா வைத்தியசாலையில் நோயாளிகள் அவதி. சஜித் ஜனாதிபதியாக இடமளிக்க மாட்டேன், சம்பிக்க திட்டவட்டம். கச்சதீவு திருவிழா படகு சேவை ஒருவழி கட்டணம் 1500 ரூபாய். ஐக்கிய மக்கள் சக்தியில் மீண்டும் குழப்பம், சரத் பொன்சேகாவுக்கு சிக்கல். ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு, ஸ்ரீதரன் வெளியிட்டுள்ள தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவு ஒரு இணக்கமான முறையில் சுமூகமாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிட்டவரும் அக்கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்தோடு குறித்த விடயம் தொடர்பில் தமது ஆதரவாளர்கள் பலருடனும் பேசிய பின்னர் கருத்துக்களை வெளியிடப் போவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஞானமுத்து ஸ்ரீநேசன் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எமது கட்சிக்குள் செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் ஸ்ரீநேசன் மற்றும் குகதாசன் ஆகியோருக்கு அப்பால் கட்சிக்காக நாங்கள் சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் வேறு கட்சிக்குள்ளிருந்து மாறி மாறி இலங்கை தமிழரசு கட்சிக்குள் வரவில்லை. நாம் எமது பரம்பரையிலிருந்து பின்பற்றி வருகின்ற கட்சி இதுதான். எமக்கு இது தொடர்பில் முதிர்ச்சியும் ஒரு நீண்டகால பயணமும் இருக்கின்றது. இதனால் நாங்கள் கட்சியில் பதவிகளை கேட்பதில் எந்தவித தவறும் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களே, நீங்கள் எங்களது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றீர்கள். உங்களிடம் ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை கேட்பார்கள். அப்போது நீங்கள் உண்மையான சரியான பதில்களை சொல்கின்ற போது நானும் இவ்வாறு அடிக்கடி ஊடக சந்திப்புகளை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படாது. சிலருக்கு ஊடகங்களை பார்க்கின்ற போது பல விடயங்களை பேச வேண்டுமென்ற எண்ணம் வருவதுண்டு. என்னை பொறுத்தவரையில் எந்த விடயங்களை பேச வேண்டுமென்ற கட்டுப்பாடேதான் ஊடகங்களுக்கு முன்னால் பேசுகின்றேன். எனவே கட்சி என்ற விடயத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் நாங்களும் ஒன்றாக பயணிக்க வேண்டியவர்கள். எனவே நாம் கவனமாக ஊடகங்களுக்கு முன்னால் பேசும் நாகரிகத்தை பேண வேண்டும். செயலாளர் தெரிவுக்காக மீண்டும் மீண்டும் பொது சபையை கூட்டி வாக்காளர்களுக்கு சலிப்புத்தன்மையை ஏற்படுத்துவதாக என்ற கேள்வி எழுகின்றது. எனவே பொது செயலாளர் பதவி காலத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஆதரவாளர்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நாம் ஒற்றுமையாக முடிவெடுத்து சரியான இணக்கப்பாட்டுக்கு வருவோம். விரைவில் அதனை மக்கள் அறிவார்கள் என தெரிவித்துள்ளார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கான உகந்த தருணம் இதுவல்ல என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கும் போர்வையில் அரசாங்கம் இந்த வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஒத்திவைப்பதற்கு முயற்சித்து வருகின்றது. இதற்கு நாம் இடமளிக்கப் போவதில்லை. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழித்தல் என்ற பெயரில் ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தை நீடிக்க செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளார். இதனை நாம் அனுமதிக்க மாட்டோம். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் நாமும் இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். தரமற்ற இம்னோகுளோபின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சுகாதாரத்துறையில் உள்ள உயர் அதிகாரிகள் பலரிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது. அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனம் மற்றும் மருந்து விநியோக திணைக்களத்தின் பிரதிநிதிகள் பலரிடம் இவ்வாறான வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த இம்னோகுளோபின் தடுப்பூசியை இறக்குமதி செய்தமை தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல உள்ளிட்ட 6 பேர் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பத்தளை, பெலிசரை மற்றும் கலனி ஆகிய பகுதிகளில் உள்ள கொள்கலன் முனையங்களில் மில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர் பெறுமதியான அத்தியாவசிய மருந்துகள் பாதுகாப்பற்ற முறையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் சுகாதார அமைச்சு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சமூக நீதியை தலைகீழாக மாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் இணையுமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இயலாமையை எதிர்க்கட்சிகள் மீது சுமத்தும் நோக்கில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கத்தின் வரையறையற்ற வரி விதிப்புகளினால் சிறிய மற்றும் நடுத்தர கைத்தொழில்கள் வீழ்ச்சியடைந்துள்ளன. பெருநிறுவனங்களுக்கு வரி சலுகை வழங்கும் அரசாங்கம் பொதுமக்கள் மீது வரி சுமையை திணிப்பதாக தெரிவித்துள்ளார்.
அரசியல் சாசனத்துக்கு முரணான வகையில் அரசாங்கத்தினால் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை காப்பு சட்டத்தினால் மேற்கொள்ளப்படும் சட்ட நடவடிக்கைகளில் எவ்வித சட்டபூர்வ தன்மையும் கிடையாது என பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் மீண்டும் தொடர்ச்சியான பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானித்துள்ளன என சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பணி புறக்கணிப்பானது இன்று காலை 6 மணி முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மருத்துவர்களுக்கு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள 35,000 ரூபாய் மேலதிக கொடுப்பனவு தமக்கும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் பல தடவைகளில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்தன. இந்த விடயம் தொடர்பில் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் சுகாதார தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதற்கமைய தொடர் பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களினது கூட்டமைப்பின் இணைப்பாளர் சானக தர்ம விக்ரம குறிப்பிட்டுள்ளார். மேலும் மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2022 நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்தினால் இலங்கையின் பொருளாதாரம் இன்று சாதகமான நிலையை எட்டியுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். அத்துடன் தற்போது தொடர்ச்சியாக எரிபொருள் வழங்கப்படுகின்றது. எரிவாயு வரிசைகள் இல்லை. தடையற்ற மின் விநியோகம். அரசு ஊழியர்களுக்கு குறித்த திகதியில் சம்பளம் வழங்கப்படுகின்றது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு வரி விதிப்பின் மூலம் பெறப்பட்ட அரசு வருமானம் 3,201 பில்லியன் ரூபாவாகும். நிவாரணங்கள், சம்பளம் மற்றும் அரச கடன்கள் ஆகியவற்றுக்காக திரைசேரியிலிருந்து செலவிடப்பட்ட தொகை 4,394 பில்லியன் ரூபாவாகும். அரசு செலவில் எப்பகுதி குறைக்கப்படும் என்பதை மாற்றுக் கருத்துள்ள குழுக்கள் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இலங்கையின் பொருளாதார பிரச்சினைகளுக்கு அரசியல் தீர்வுகள் இல்லை என ஜனாதிபதி தனது சிம்மாசன உரையில் குறிப்பிட்டார். 2022ஆம் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி பற்றி மக்களுக்கு தெரியும். அதிலிருந்து நாட்டை மீட்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டத்தினால் இலங்கையின் பொருளாதாரம் இன்று சாதகமான நிலைமையை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டு தொடர்பில் குறிப்பிடுவதாயின் வரிப்பணம் உட்பட மொத்த அரச வருமானம் 3,201 பில்லியன் ரூபாவாகும். அதற்காக உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் 1,550 பில்லியன் ரூபாவும், இலங்கை சுங்கத்தினால் 923 பில்லியன் ரூபாவும், மதுவரி திணைக்களத்தினால் 169 பில்லியன் ரூபாவும், மோட்டார் வாகன திணைக்களத்தினால் 20 பில்லியன் ரூபாவும் பங்களிப்பு செய்தன. இந்த தொகை திரைசேரிக்கு கிடைத்த வருமானமாகும். ஆனால் கடந்த வருடம் திரைசேரியால் செலவிடப்பட்ட பணத்தின் அளவு 4,394 பில்லியன் ரூபாவாகும். நிவாரணங்கள், அரச கடன்கள், அரச ஊழியர்களுக்கான சம்பளம் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. மேலும் திரைசேரியிலிருந்து 13,292 பில்லியன் ரூபாய் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக செலவிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக எரிபொருள் வழங்கப்படுகின்றது. எரிவாயு வரிசைகள் இல்லை. தடையற்ற மின் விநியோகம் உள்ளது. அரச ஊழியர்களுக்கு குறித்த திகதியில் சம்பளம் வழங்கப்படுகின்றது. இந்த செயற்பாடுகள் மூலம் ஜனாதிபதியினால் முன்னெடுக்கப்படும் பொருளாதார வேலை திட்டத்துக்கு மாற்றாக வேறு வழி ஏதும் இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. அதிகாரத்தை பெறுவதற்காக மேடைகளில் சில குழுக்கள் பல்வேறு பொய்யான அறிக்கைகளை வெளியிட்டாலும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதற்கு என்ன வேலை திட்டத்தை மேற்கொள்வோம் என்பதை அந்த குழுக்கள் மக்களுக்கு கூற வேண்டும் என தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் சுகாதார பணியாளர்களின் பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தினால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நோயாளர்கள் இன்று கடும் இன்னல் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். 35,000 ரூபாய் கொடுப்பனவை தமக்கும் வழங்குமாறு கோரி 72 சுகாதார தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் இன்று காலை 6:30 முதல் தொடர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பெரும்பாலான கிளினிக்குகள் நடைபெறாமல் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இதனால் வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றனர். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையின் போது சபையிலிருந்து வெளியேறாததால் பாராளுமன்ற குழுக்களில் இருந்து நீக்கப்பட்டுள்ளேன். உரையாற்றவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியே என்னை நீக்கியது. எதிர்க்கட்சி தலைவர் ஒன்மேன் ஷோ காட்ட நினைக்கிறார். அவர் ஜனாதிபதியாகி நாட்டை இல்லாதொழிக்க இடமளிக்கப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் குடியரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குற்றம் சாட்டியுள்ளார். 9வது பாராளுமன்றத்தின் 5வது கூட்டத்தொடருக்கான உறுப்பினர் நியமனத்தை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேபத்தின அறிவித்துள்ளார். அதில் பாராளுமன்ற வழிவகைகள் பற்றிய குழு மற்றும் அரசாங்க நிதி பற்றிய குழுவில் இருந்து தான் நீக்கப்பட்டுள்ளேன்.
அரசு தரப்பினர் என்னை நீக்கவில்லை. எதிர்க்கட்சியை என்னை குழுவிலிருந்து நீக்கியுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கடந்த 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்தினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, எதிர்க்கட்சிகளின் பிரதமர் கொரோடா உட்பட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தார்கள். நான் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களான குமார பெல்கம, மைத்ரிபால சிறிசேன, டலஸ் அழகப்பெரும் ஆகியோர் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரையில் பங்கேற்றோம். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதத்தில் உரையாற்றுவதற்கு நான் அனுமதி கோரியிருந்த நிலையில் எனக்கு நேரம் ஒதுக்கப்படவில்லை. எதிர்க்கட்சிகளின் பிரதமர் கொரோடாவான லக்ஷ்மன் கிரியல்லவிடம் தொலைபேசியில் வினவிய போது ஜனாதிபதியின் கொள்கை பிரகடனத்தை புறக்கணிப்பதற்கு கட்சி மட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு எதிராக செயற்பட்ட தரப்பினருக்கு விவாதத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டாம் என கட்சியின் தலைவர் பணித்துள்ளார் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் கொள்கை உரையை புறக்கணிப்பதை ஏன் முன்கூட்டியே அறிவுறுத்தவில்லை என வினவிய போது கட்சியின் தலைவர் சபையிலிருந்து எழுந்து செல்லும் போது உறுப்பினர்கள் அவரை பின்தொடர வேண்டுமென எதிர்க்கட்சிகளின் பிரதமர் கொரோடா குறிப்பிட்டார். நான் பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுகின்றேன். ஆகவே எதிர்க்கட்சி தலைவரின் தீர்மானங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கில்லை என பதில் கூறினேன். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைப்பது குறைவு. நேர முகாமைத்துவம் தொடர்பில் சபாநாயகர் விசேட கவனம் செலுத்த வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் பன்மேன் ஷோ நடத்த பார்க்கிறார். அமைச்சு பதவிகளை வகித்து அமைச்சுக்களை இல்லாதொழித்தவர்கள் ஜனாதிபதியாகி நாட்டை இல்லாதொழிக்க இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி தயா ரத்நாயக்கவை ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைத்தமை தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ள நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து சரத் பொன்சேகாவை நீக்குமாறு சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்சிக்குள் பேச வேண்டிய விடயங்களை பொதுவெளியில் பேசுதல், கட்சி தலைவருக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்தல் மற்றும் கட்சியால் ஏற்பாடு செய்யப்படும் நிகழ்வுகளை விமர்சித்தால் உள்ளிட்ட காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் பதவியிலிருந்து சரத் பொன்சேகாவை நீக்குமாறு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாசாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவினை வழங்குவது என்பது குறித்து இன்னமும் தீர்மானிக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது மற்றும் அரசியல் கூட்டணி அமைப்பது குறித்து இந்த மாத இறுதியில் தீர்மானிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கட்சி பொதுக்கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி பொது தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது குறித்து கூட்டாக இணைந்து தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மரக்கறிகள் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மரக்கறிகள் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பயிரிடப்பட்டிருந்த கரட், பச்சை மிளகாய் மற்றும் உருளைக்கிழங்கு என்பன தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இதனால் கடந்த காலத்தில் அதிக விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்த அனைத்து வகையான மரக்கறிகளின் விலைகளும் 65 தொடக்கம் 70% வரை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 2000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட கேரட் தற்போது 1 கிலோ 500 தொடக்கம் 600 ரூபாவாக குறைந்துள்ளது. அதே நேரம் கடந்த வருடத்தில் நாட்டுக்கு பழங்கள் மற்றும் மரக்கறிகளை இறக்குமதி செய்வதற்காக 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இறக்குமதி செலவினம் தொடர்பான அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.